வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணோன்னா எடப்பாடி பழனிசாமி ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்திருக்காரு. இதுக்கு அன்பரசன் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட சகோதரர் சேலம் இளங்கோட கூப்பிட்டு என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அது வேலுமணி மேலேயே வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாரு, ஸோ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ண பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோலம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல, எடப்பாடி பழனிசாமி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன்லாம் விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்களுக்கு எடப்பாடி மேலே ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. ஸோ 2026 நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இழுபறியில் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 6 பேர் போய் பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முரண்பாடாகவே இருக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் வேலுமணி. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், அதிமுக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்னு சொல்லிட்டு வெள்ள விட்டு நிலையெல்லாம் அதில் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் வீரமணி, அப்படி தென் மாவட்டங்களே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா 2026 செலவு பண்ணோம்னா வேலுமணியோட தயவு எதிர்பார்ப்பார் எடப்பாடி பழனிசாமி. செலவே பண்ண மாட்டார். இப்போ முரண்பாடு இருந்துச்சுன்னா அவர் கேட்க மாட்டார். வேலுமணியை பண்ணலன்னா தங்கமணி பண்ண மாட்டார். விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குட்காவில் விஜயபாஸ்கர் என்ன கேட்டிருப்பாருன்னா, முன்னாடியே கேட்டிருந்தாரு, உங்களுக்கு டெல்லி சப்போர்ட் இருந்துச்சு எடப்பாடி, நீங்கள் நினச்சிருந்தா என்னை வழக்கில் தப்பிக்க வச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் தப்பிக்க வைக்கல. பிவி ரமணாவட்டும் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தீங்க, எனக்கு ஆதரவு கொடுக்கல, அதனால நான் எதுக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி முன்னாள் அமைச்சர்கள்லாம் ரவுண்டு கட்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்க, ஆனால் அவங்கவுங்க தொகுதியில் அவங்கவுங்க ஜெயிப்பாங்க, அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் 200+ இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறது முக்கியமான காரணமே அடித்தளம் போட்டதே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணிக்கு இந்த மாதிரி சிவி சண்முகம், தங்கமணி இவங்கெல்லாம் 6 பேர் போய் முன்னாள் அமைச்சர் பேசுகிறாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு. ஆனால் மாறா பேசாமலே இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவங்க அந்த முன்னாள் அமைச்சர் இருப்பாங்களா, அவங்க தொகுதியில் இப்போ வேலுமணிக்குன்னு தனியாக ஒரு எதிரி இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக ஒதுக்கி வச்சிருப்பாரு. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசு தொட்டி உசுப்பி விட்டு வேலுமணிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதே மாதிரி சிவி சண்முகம் எதிராக செயல்பட்ட அதிமுக உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி லைம்லைட் கொண்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்க, இப்படி எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் அவங்க பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. பொதுக்குழு கூட்டிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுக உருவாக்கிடலாமா, ஏன்னா ஒரு மேடரை சொல்லிட்டாரு, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, அப்படிலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்கான்ற மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு புதிய நபர்களை இப்போ வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம், ஸோ இப்படியே ஒரு 15 பேரை பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரை டார்கெட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி அவங்களாம் 2026 தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த இடத்துல புது நபர்களை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை போட்டு எப்படியா ஜெயிக்கணுன்றது தான் எண்ணமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி. எண்ணமாக இருக்குது. முக்கால்வாசி என்ன சொல்கிறாரு, கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதை தோத்தாலும் பரவாயில்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஒன்றிணைந்த அதிமுக இப்போ உருவாச்சுன்னா திமுகவுக்கும் சிக்கல். ஸோ சசிகலா ஓபி இவங்கள டஃப் கொடுப்பாங்க, பாஜக நினைச்சா மிகப்பெரிய டஃப் ஆயிடும்னு சொல்கிறாக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் டிஎம்கேல கேட்கற தயாராக இருக்குங்க. எடப்பாடி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி வைத்தியலிங்கம் மேலே வழக்கு பதிவு பண்ணதா பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் உறுதியான தகவல் இல்லாட்டியும் இது சொல்கிறாங்க. பட் இப்படி வழக்கு பதிவு பண்ணால அவங்களுக்குலாம் ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அவங்க தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வழக்கு விஸ்வரூபம் இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த நகர்வு பண்ணியிருக்காரு. ஏன்னா வேலுமணி இவர் யார், வைத்தியலிங்கம், அதே மாதிரி சசிகலாவோட ஆதரவாளர் இருக்க முன்னாள் கொறடாவாக இருந்தார் நரசிம்மன் சொல்கிறவரெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக நீலாங்கரை மக்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு. ஸோ இவங்க யார் யார் இதில் இன்வால்வ் அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணி ஒரு நெருக்கடி கொடுக்குறது தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டமாகவே இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி வச்சு நகர்த்தி பார்த்துருக்காரு. வேலுமணி 2026 இப்போ ஒன்றிணைந்த அதிமுகனா செலவு பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி திருப்பி வீம்பா இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு ஃபுல்லாமே செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தாங்க. ஸோ லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.